மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிகாகோவில் 3 நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. என் எல்லைக்கு வந்த அவமானம் சும்மா விட மாட்டேன் என மகாவிஷ்ணு விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி. அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வு முட்டாள்தனமானது, ஆர்.எஸ். பாரதி காட்டம். சென்னை பள்ளியில் ஆன்மீக ரீதியான வகுப்பு நடத்தியது கண்டனத்துக்குரியது, துரை வைகோ பேட்டி. சூடுபிடிக்கும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல், காங்கிரஸில் இணைந்த விக்னேஷ் போகத், பஜ்ரங் புனியா. சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக 17 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்நிலையில் சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 3 நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு 500 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் விஷய் பிரிசிஷன் நிறுவனத்தின் சென்சர்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்ஸ் உற்பத்தி மையத்தை 100 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல விஸ்டியன் நிறுவனத்தின் மின்னணு உற்பத்தி மையத்தை 250 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மொத்தம் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆசிரியரை அவமானப்படுத்திய பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவா என பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இணையத்தில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அசோக் நகர் பள்ளியில் பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மகாவிஷ்ணுவை தான் சந்தித்ததற்கும் இந்நிகழ்ச்சிக்கும் தொடர்பு கிடையாது என தெரிவித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் மாநில பாடத்திட்டம் அரசு பள்ளிகளை தவறாக பேசுவதை தான் கண்டிப்பதாகவும் ஆசிரியரை அவமானப்படுத்திய பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கிறேன். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் கிழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்கை கிழமை நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அளித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு மற்றும் உயர்நீதிமன்ற பதிவாளர் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். திமுக மாணவர் அணியின் மாநில, மாவட்ட, மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி மற்றும் அனைத்து மாவட்ட, மாநில, மாநகர மாணவர் அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத சாதிய வெறுப்புணர்வை மாணவர்களிடம் விதைக்க வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு பள்ளி கல்வியின் தரத்தை குறித்து பேசியதற்கும் இந்த நிகழ்வுக்கும் பின்னணி உள்ளதாகவும் அதனை அறிந்து புரிந்து அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
உடனடியாக இது மாதிரி நடக்கக்கூடாது. நான் கூட பேசுகிற போது குறிப்பிட்டேன். ஆகவே இந்த மாதிரி சில புல்லுரிமைகள் அங்கங்கே வருவாங்க. அதை அரசு உடனடியாக கவனித்து 24 மணி நேரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல இனிமேல் நடக்காமல் எல்லோரும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பெற்றோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இதுபோல் எங்கேயாவது நடந்தால் உடனடியாக, ஏன்னா அரசு கவனத்துக்கு வராமலே கூட சில இடங்களில் நடக்கலாம். இதுபோன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை இன்றைக்கு துறையின் செயலாளருடைய அறிக்கையும் அமைச்சருடைய பேட்டியும் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை உறுதியாக நம்பலாம். சென்னை பள்ளியில் ஆன்மீக ரீதியான வகுப்பு நடத்தியது கண்டனத்துக்குரியது. பள்ளி நிகழ்வில் சாதாரண நிகழ்ச்சியை அனுமதித்த நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். நெல்லை தாளையுத்து பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மதிமுக நிர்வாகி ஆறுமுக பாண்டியன் இல்ல விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆன்மீக வகுப்பு தவறானது எனவும் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேற்கொண்டு சனாதன கருத்துக்களை அனுமதித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சனாதன கருத்துக்கள் அரசு பள்ளிகள்ல போதிக்கப்படுறது ஒரு தவறான ஒரு விஷயம். அது பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எதனால் நடந்தது, யாரால் அது அனுமதிக்கப்பட்டது என்பதற்கு உண்டான விசாரணை கண்டிப்பாக நடைபெற வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் பெரிதும் மதிக்கும் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுத்தவரை ஒரு மிக சிறப்பாக செயல்படும் ஒரு அமைச்சர். அவரின் கவனத்திற்கு கண்டிப்பாக இது போய் சேர்ந்திருக்கும். கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு 100% உண்டு. தற்போது உள்ள தங்கள் கூட்டணி நிலைத்து நிற்கும் எனவும் தங்கள் கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை என துரை வைகோ திட்டவட்டமாக தெரிவித்தார். கூட்டணி நிலைத்து நிற்கும், கூட்டணியில மாற்றம் இருந்தார். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் காங்கிரஸில் இணைந்துள்ளனர். ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், வீரர் பஜ்ரங் புனியா ஆகியோர் இன்று காங்கிரஸில் இணைந்தனர். இவர்கள் இருவரும் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வினேஷ் போகத், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு குரல் கொடுக்கும் கட்சியில் இணைவதை பெருமையாக நினைப்பதாக தெரிவித்தார். இதனிடையே வினேஷ் போகத் தான் செய்து வந்த இந்திய ரயில்வே பணியை ராஜினாமா செய்துள்ளார். இந்திய ரயில்வேயில் பணியாற்றியது தன் வாழ்க்கையின் பெருமையான மறக்க முடியாத தருணமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சாலைகளில் சுற்றி திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட வாரியாக அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களை பாதுகாத்து உரிய மனநலம் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்க உத்தரவிடக் கோரி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த KV ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி T கிருஷ்ணகுமார், நீதிபதி BB பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் காசிநாத பாரதி ஆஜராகி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை, அரசு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் மனநல பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை என்றார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க மாவட்ட வாரியாக எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 4 வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக செப்டம்பர் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்தது. அதன் பிறகு பெட்ரோல் டீசல் விலையின்றி மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் மீண்டும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் முதல் 6 ரூபாய் வரை குறைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே தண்ணீர் பக்கெட்டில் 1.5 வயது பெண் குழந்தை விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் அருகே வசிக்கும் ரேவதி வழக்கம் போல் பணிக்கு சென்ற நிலையில் அவரது வீட்டின் அருகே இருந்த 20 லிட்டர் தண்ணீர் பக்கெட்டில் அவரது தேஜாஸ்ரீ என்ற 1.5 வயது பெண் குழந்தை தவறி விழுந்து இறந்துள்ளது. இதனிடையே குழந்தையை காணவில்லை என தேடிய அவரது பாட்டி குழந்தை பக்கெட்டில் விழுந்து இறந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து பானாவரம் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாந்தை என்ற இடத்தில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மின்கம்பியில் உரசி தீப்பிடித்ததால் காயமடைந்த லாரி டிரைவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மாந்தை என்ற இடத்தில் நெல் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி அப்பகுதியில் தாழ்வாக இருந்த மின்கம்பியில் பட்டு தீப்பிடித்தது. தீப்பற்றியது தெரியாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் லாரியை டிரைவர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் மளமளவென தீ பரவியதை தொடர்ந்து லாரி டிரைவர் அங்கமுத்து அருகில் இருந்த குளத்தில் லாரியை இறக்க முயற்சி செய்தார். அதற்குள் தீ வேகமாக பரவியதை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் லாரியில் இருந்து டிரைவர் அங்கமுத்து தீ காயங்களுடன் கும்பகோணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் 2,28,00,000 மதிப்பீட்டில் 6 புதிய புறநகர் பேருந்துகளை ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் போக்குவரத்து துறையின் சார்பில் தென்னூர் வேளாங்கண்ணி புதிய பேருந்து வழித்தடத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஜெயக்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நிர்வாக இயக்குநர், அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகரில் விநாயகர் சதுர்த்தி விழாவை அமைதியான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டு கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல் ஆணையர் லட்சுமி, விநாயகர் சதுர்த்தி விழா 4 நாட்கள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். விநாயகர் சிலைகள் 4 நாட்களாக கரைக்கப்பட இருக்கிறது. 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை. அதுல முக்கியமா 10ஆம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட 550 சிலைகள் கரைக்கப்பட இருக்கின்றன. இதுக்காக வேண்டி நம்ம 1000 அதிகாரிகளும் ஆளுநரையும் உள்ளிட்டு 1000 பேர் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த இருக்கிறோம். இது போக கூடுதலான பாதுகாப்பு அலுவலரும் கேட்டிருக்கும், அவர்களும் விரைவில் வந்து விடுவார்கள். இது சம்பந்தமாக பொதுமக்கள் அவங்களுக்கு ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லா இந்த ப்ரொசஷன் போகும்
அப்படிங்கிறதுக்காக அதுக்காக காவல்துறை அவங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கும் என்பதை சொல்றதுக்காக இன்னைக்கு ஒரு கொடியணிப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. ஸோ இந்த ஊர்வலங்கள்லாம் சிறப்பான முறையில நடந்தேறும். அதுக்கான எல்லா ஆயத்த ஏற்பாடுகளும் எங்களுடைய அதிகாரிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் விரைவாகவும் முடிக்கப்படும். நன்றி. வேலூர் மாவட்டம் ஆற்காடு சாலையில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தகவல் மையம் புதியதாக திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்போலோ மருத்துவமனையின் டாக்டர் ரமேஷ் மற்றும் டாக்டர் இந்திரஜித், வேலூரில் அப்போலோ மருத்துவமனையில் நவீன தொழில்நுட்பமான ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வசதியும் உள்ளதாக தெரிவித்தனர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ வேலூர்லேருந்து இங்கே சென்னை போகணும், சேலம் போகணும், வேற எங்கேயாவது போய் நாம் இதுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு வசதி உங்களுக்கு. ஏன்னா இங்கே இந்த டாப் டாக்டர் இங்கே வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே போக தேவையில்லை. இல்லை இதை ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணாலும் இந்த சென்டர் மூலியமாக அதை உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அறுவை சிகிச்சையில் ஹார்ட் சர்ஜரி இருக்கிறதுலே மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அறுவை சிகிச்சை. இதில் டாக்டர் ரமேஷ் சொன்ன மாதிரி ரொபாட்டிக் சர்ஜரி கூட we are able to give the patients. ஸோ இது ஒரு ஆப்ஷன் பேஷண்ட்ஸுக்கு. இந்த ஃபுல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சிறுதுளையில் இல்லைன்னா ரொபாட்டிக் வழியாக பண்ணோம்னா ரிகவரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. இப்போ ஆப்ரேஷன் அதே ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். பைபாஸ் ஆப்ரேஷன், வேல்வ் ஆப்ரேஷன். ஆனால் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ரிகவரிக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுக்கும் ரெகுலர் ஓப்பன் சர்ஜரியில் பண்ணலாம். அதுவே நீங்கள் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணீங்கன்னா 2 வாரம் 3 வாரத்தில் நீங்கள் ரிகவர் பண்ணி திருப்பி உங்கள் வேலைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு ரொபாட்டிக் சர்ஜரி இல்லை சிறுதுளை ஆப்ரேஷனில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் இதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். எனி டைம் ப்ளீஸ் கான்டாக்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் or his team. We are available to help out. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகப்பா நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் பிரேம்குமார். இவரது வீட்டின் கீழ்ப்பகுதியில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் பிரேம்குமார், அவரது மனைவி மஞ்சுளா மற்றும் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 4 பேரும் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 4 பேரும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை நபிலன் உயிரிழந்தார். இதனிடையே திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு 1000 மரக்கன்றுகள் வழங்கும் விழா தலைமை ஆசிரியர் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செங்காடு கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவேந்திர மாணவர்களுக்கு மரம் நடும் அறம் மாபெரும் அறம் என்று உறுதிமொழியை அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் எடுத்துக்கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தேசிய பசுமை படை மற்றும் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் சார்பாக மேற்கொள்ளப்பட்டது. திருப்பூரில் பதுக்கி வைத்திருந்த 1000 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் காங்கேயம் சாலை வீதி குடியிருப்பு பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தி தனி அறையில் பதுக்கி வைத்து அவற்றை கேரளாவிற்கு கடத்தி சென்று விற்பனை செய்து வருவதாக உணவு வட்ட வழங்கல் துறையினர் தகவல் கிடைத்து இதையடுத்து அந்த பகுதிக்கு சென்று சோதனை செய்த போது அவர்கள் ஒரு அறையில் ஏராளமான அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து 22 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த 1000 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவதே எனது லட்சியம் என சதுரங்க விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைத்து வரும் மாணவன் தர்மோஸ் முகுல் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தர்மேஷ் முகுல் சிறுவயது முதலே சதுரங்கம் விளையாட்டில் அதிக திறன் கொண்டவர். இதுவரை 60க்கும் மேற்பட்ட சதுரங்க விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று 40 கேடயங்களையும் 10க்கும் மேற்பட்ட பதக்கங்களையும் பெற்று தர்மபுரி மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்துள்ளார். அகில உலக சதுரங்க அமைப்பில் 1654 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவதே எனது லட்சியம் என சதுரங்க விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைத்து வரும் மாணவன் தர்மேஷ் முகுல் தெரிவித்தார்.
சென்னையைச் சேர்ந்த மாணவி பசுமரத்தி சுதிஷா அபிநயா நாட்டிய குழுவில் பயின்றவர். இவரது நடன நிகழ்வை பாராட்டி அபிநயா சிரோன்மணி மற்றும் நாட்டிய தாரகை பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அபிநயா நாட்டிய பயிற்சியை நிறைவு செய்து சேத்துப்பட்டு சின்மயா ஹெரிடேஜ் சென்டர் தபோவன் ஹாலில் நடைபெற்ற நடன அரங்கேற்ற நிகழ்வில் பெருந்தாளுநோர் பங்கேற்றனர். தமிழக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் வி ஹேமநாதன் மற்றும் பரதநாட்டிய கலாஷேத்ரா அறக்கட்டளையில் பேராசிரியர் கே மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்நிலையில் அபிநயா நாட்டியாலயா சார்பில் அபிநயா சிரோன்மணி பட்டமும், பேனாமுனை பத்திரிகையாளர்கள் சமூக ஊடக சங்கம் மற்றும் ஸ்ரீ வாசவி ஜோதி மாத இதழ் சார்பில் நாட்டிய தாரகை பட்டமும் வழங்கப்பட்டது. அலைச்சறுக்கு விளையாட்டில் இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பெற்று SRS வித்யா மந்திர் மாணவன் பி ஹரிஷ் சாதனை படைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்துள்ள பூஞ்சேரியில் இயங்கி வரும் SRS வித்யா மந்திர் CBSE மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாஸ்டர் பி ஹரிஷ் என்ற மாணவன் மாலத்தீவில் உள்ள துலஸ்து என்னும் இடத்தில் ஆசிய அளவில் நடைபெற்ற 24 நாடுகள் கலந்து கொண்ட அலைச்சறுக்கு விளையாட்டில் இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் SRS பள்ளியின் தாளாளர் சரோஜினி ராஜேந்திரன், பள்ளியின் இயக்குனர் சுகன்யா ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் தலைவர் S ராஜேந்திரன், பள்ளி முதல்வர் அர்ணாப் குமார் ஆகியோர் மாஸ்டர் பி ஹரிஸ்க்கு கோப்பையும் பதக்கங்களையும் வழங்கி ரூபாய் 5000க்கான காசோலையை அளித்து மாணவனை ஊக்கப்படுத்தினர். நகரி கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நகரி கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் கிரிக்கெட் மைதானத்தில் 6 முதல் 23 வயது வரை உள்ள சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு கிரிக்கெட் பயிற்சி வழங்குவதற்கான அகாடமியை சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் வீரர் பத்ரிநாத் திறந்து வைத்தார். தமிழகத்தின் 12வது மையமாகவும் மதுரையில் திறக்கப்படும் முதல் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்போதைய இளைய தலைமுறைகள் மாணவர் பருவத்தினர் கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு இந்திய அளவில் தமிழகத்திலிருந்து இடம்பெற வேண்டும் எனவும் அதற்காக இதுபோன்ற கிரிக்கெட் அகாடமிகள் முழுமையாக பயன்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன், சூப்பர் கிங்ஸ் அகாடமி கிரிக்கெட் இயக்குனர் லூயிஸ் மரியானோ, கல்வி குழுமத்தின் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வருகிற நவம்பர் மாத அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் என்று பிரபல தேர்தல் கணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்த 2016ஆம் ஆண்டில் டொனால்ட் டிரம்பின் வெற்றி மற்றும் 2020ஆம் ஆண்டில் ஜோ பைடனின் வெற்றி ஆகிய இரண்டையும் ஆலன் லிச்மன் துல்லியமாக கணித்திருந்தார். இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தனது போட்டியாளரான குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் டிரம்பை தோற்கடிப்பார் என்று ஆலன் கணித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் 3 நிறுவனங்களுடன் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. என் எல்லைக்கு வந்த அவமானம் சும்மா விட மாட்டேன் என மகாவிஷ்ணு விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி. அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வு முட்டாள்தனமானது, RS பாரதி காட்டம். சென்னை பள்ளியில் ஆன்மீக ரீதியான வகுப்பு நடத்தியது கண்டனத்துக்குரியது, துரை வைகோ பேட்டி. சூடுபிடிக்கும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல், காங்கிரஸில் இணைந்த விக்னேஷ் போகத், பஜ்ரங் புனியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.